சரி, அடுத்த தகவல் கேரக்டர் ஸ்கெச்சஸ் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். ஆக்டர் ரஜினிகாந்த் என்ற மதிமாறன் அவரோட நிலையில் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, எவ்வளோ மூவி நடிச்சிருக்கேன், எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், எவ்வளோ சாதனை செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு பாருங்கள் முடியே இல்லாமல் போயிடுச்சு. தலைமுடியில் தலையில் எனக்கு முடியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலையில் அவர் ஒரு மதிமயக்கத்தை ஏற்படுத்தியே வச்சுருந்தார். எனக்கு முடி இருக்குது, எனக்கு டோப்பெல்லாம் கிடையாது, அப்படியே நடத்தியிருந்தார். அவர் நேற்று அந்த தேநீர் இடைவேளை யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் அடாடாடாடாடாடா முடி இல்லாமல் போனதுக்கு நம்ம சரியாக சாப்பிடாமல் போனது தான் காரணம் போல் இருக்குது. நான் கூட அவங்களோ இவங்களோ நினச்சி நானே இப்படி முடி இருக்கேன், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு முடி இருக்கக்கூடாது, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படியே நினச்சிட்டு இருந்தா. அப்படி கடைசியாக அவர் சாப்பிடாத காரணம் தான் முடி அப்படி ஆயிடுச்சுன்றது அவர் நேற்று தான் உணர்ந்தா. அப்படி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு பாதாம் பருப்பு, அட்லீஸ்ட் ஒரு நட்ஸு, ஒரு பழம் எதுனா ஒன்று சமைச்சு அட்லீஸ்ட் அந்த ஸ்டூடியோவில் அட்லீஸ்ட் அந்த படப்பிடிப்புக்காரங்கிட்ட சொல்லியிருந்தா கூட சமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸு, ஒரு ஆரஞ்சு ஜூஸு, ஒரு எலுமிச்சை ஜூஸாவது குடிச்சிருக்கலாம். இவங்க தம்மு சரக்கு போகிறது வர்றதுன்னா அப்போ யார் என்ன பண்ண முடியும்? இருக்கிறவங்கள பிடிச்சி சலுப்பு சங்கடப்படுத்திக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் முடி இப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தனி பயாலஜிக்கல் சிஸ்டம். ஓகே, அதனால் ஆக்டர் ரஜினிகாந்த் என்ற மதிமாறன் அவர்கள் நீங்கள் சாப்பிடணும். உங்கள் வீட்டில் புதினா சட்னி இருக்கா சாப்பிடுங்க, கருவேப்பிலை சட்னி இருக்கா சாப்பிடுங்க, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஓகே, உங்களை நீங்களே ரெடியாக செஞ்சுக்காமல் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதுனால என்ன மாறப்போகுது? ஓகே, என்ன கூட நிறையா பேர் டேமேஜ் செய்கிறாங்க, டேமேஜ் செஞ்சுவிட்டாங்க. ஓகே, அதனால் இந்த ஆக்டர் அஜித்குமாரோ இந்த ஆக்டர் ரஜினிகாந்த் என்ற மதிமாறனும் நீங்கள் கருவேப்பிலை சட்னி சமைச்சு சாப்பிடுங்க. இருக்கவங்க பிடிச்சி உசுரை வாங்காதீங்க. ஓகே, அதனால் அவங்கவுங்க கேரக்டரோட நிலையில் அவங்கவுங்க தான் தோது பார்த்துக்கணும். ஒருத்தர் சிக்ஸ் பேக் இருக்கான், அவர் ஜிம்முக்கு போவாங்க, டயட்டில் இருப்பாங்க, அவங்க கரெக்டாக அந்த சிக்ஸ் பேக்கு. நீங்களும் அதே மாதிரி ஜிம்முக்கு போங்க, டயட்டாக இருங்க, உங்களுக்கு சிக்ஸ் பேக்கு. கான்செப்ட் ஓவரு. ஏன் போட்டி போடுறீங்க, பொறாமல் போடுறீங்க? ஓகே, சரி, அடுத்த ஒரு தகவல். எம்எஸ்ஏ மூவி டிஸ்கஷன். எம்எஸ்ஏ மூவிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டமா அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் எல்லாருக்கும் தேவைப்பட கிடையாது. ஒரு சில நபருக்கு தேவைப்படுது அப்படின்றப்போ அதுக்கு பயங்கர மெயின்டெனன்ஸ் தேவை. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அந்த பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, என்னெல்லாம் பிடிச்சி சித்திரவதை செஞ்சுருக்காங்க. அதனால் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லா நிலையிலுமே கஷ்டப்பட்டிருக்கேன், ஒவ்வொரு படிநிலையிலுமே துன்பத்தை அனுபவிச்சிருக்கேன். ஓகே, அதனால் ஓரளவு பக்குவம், பண்பு, அனுபவம் அப்படின்ற ஒரு நிலை. ஓகே, அந்த வகையில் அந்த எம்எஸ்ஏ மூவிக்கு பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது எப்படி அப்படின்றப்போ அதுக்கு நம்ம நேரில் உட்காந்து பேசணும், பழகணும். ஓகே, ஆனால் இது எல்லாமே அக்ரிமெண்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஆனால் இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா உள்நிலை பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, ஏன்னா வைப்ரேட் ஆகக்கூடாது. அதுக்கு உண்டான லேக்கு. ஓகே, ஏன்னா எல்லோ ப்ராஜெக்ட் அப்படின்றது யதார்த்த ரீதியாக அந்த புத்தாவோட நிலைக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் எரர் ஆகாது. சேதாரம் இல்லாத ஒரு ஆதாரம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறையா மெடிடேஷன் செய்யணும், நிச்சயமாக நிறையா மெடிடேஷன் செய்யணும். ஓகே, அது ஒரு படிநிலை. ஓகே, அதனால் நான் புக் பண்ணுறேன், அவசரப்படக்கூடாது. ஓகே, இப்போ எனக்கு நல்லா 3 வேளை சாப்பாடு, தங்கறதுக்கு வசதி, பேங்க் பேலன்ஸு அப்படின்னுச்சுன்னா தெரிவிக்காது. இப்போ எனக்கு கோடிக்கணக்கில் கேஷு, என்டர் ஒர்க் அமௌண்ட்டு எல்லாம் தோதாகும். ஆனால் ரியாலிட்டியே எனக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதும். எனக்கு கோடிக்கணக்கில் எனக்கு கேஷ் கிடைக்கட்டும், அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். இப்போதைக்கு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா போதும். ஆனால் அந்த கேஷ் எனக்கு தோது செஞ்சு கொடுத்தாங்கனாலே ஒவ்வொன்றா நான் தோதை அமைச்சிக்குவேன். அப்படின்ற மாதிரியான ஒரு அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரியான பகுத்தறிவு அப்படின்றது மிகவும் அவசியமாக தேவைப்படுது.
அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. அதனால் எம்எஸ்ஏ மூவிஸ்க்கெலாம் எனக்கெலாம் ஒரு கொஞ்சமாவது பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் என்னால் மூவி புக் பண்ணுறதாகட்டும் எல்லாமே தோதாகும். ஓகே. அதனால் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே. அல்லது நீங்கள் ஏதாவது எனக்கு கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு தோதான ஒரு நிலை அமையும். அல்லது எனக்கு ஏதாவது கேஷ் கிடச்சின்னா கூட நான் உங்களுக்கு கூப்பிடுவேன். அல்லது இந்த மாதிரி சொன்னாங்க ஆக்ட்ரஸ் ஜோதிகா அவங்க அந்த மாதிரி சேலம் வரேங்க, உங்களையெல்லாம் தோதா அமைச்சு கொடுக்குறேன்னாங்க. இன்னைய வரைக்கும் வரல. சரி, இப்போதைக்கு நிலையில் இந்த மாஸ்டர் மூவி ஆக்ட்ரஸ் ஒருத்தர் தான் தோதா இருக்காங்க. ஆனாலுமே நமக்கு ஒரு நிலையான பதம் பக்குவம் அப்படின்றது மிகவும் தேவைப்படுது. ஓகே. அதனால் நீங்கள் பொறுமையாக காத்துருங்க, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே. சரி, அடுத்த தகவல், ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு பாராட்டு. இப்படி தான் காலங்காத்தால் வராமல் அந்த ஒரு பதமான பக்குவமான நிலையில் ஒரு நடந்துக்கணுங்கிறது தான் நல்லது. ஓகே. அதனால் நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு தரேன். ஓகே. பரவாயில்ல, அவங்க சொன்னதுனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு காலையில் டைமில் வரக்கூடாது அப்படின்னா. ஓகே. அந்த இப்படி தான் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஓகே. அடுத்து உங்களுக்கு உண்டான கேஷ் அப்படின்றது ஒரு திகிலாக இருக்கும். இப்போ நம்ம நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறப்போ ஒரு கேஷ் கிடைக்கும். அந்த கேஷ் நீங்களே வச்சுக்கலாம். ஓகே. அப்பப்போ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கேஷ் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இப்போ என்கிட்டயே கூட ஊருப்பட்ட கேஷ் இருக்குது. எனக்கெல்லாம் அந்த கேஷ் தேவையும் கிடையாது. பேங்க்கில் இருந்தால் போதும். எனக்கு சில தேவை மட்டும் இருக்குது, அது மட்டும் பூர்த்தியானா போதும். ஏன்னா அது ஒரு பேப்பரு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் ஒரு பல ஜென்மம் கடந்து போகணும். அந்த தங்கம் வைரம் அப்படின்றதெல்லாம் அது என்ன, அது ஒரு பொருள் மாதிரி தான். இப்போ ஒரு கல் இருக்குது, கருங்கல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பொருள் தான் அது தங்கம் வைரம் அப்படின்லாம். அதில் என்ன ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. பணம் அப்படின்றது ஒரு பேப்பரு தான். இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த நிலையில் நகர்ந்து போனீங்கன்னா தான் புரியும். ஓகே. யதார்த்த நிலையில் வந்துட்டு அது ஒரு எக்கனாமி, அது ஒரு கேஷு, அதுக்கு ஒரு மதிப்பு அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு நிலைக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்கு? ஏன் ஆவிகள் உலகத்துக்கு போனீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஓகே. அங்கே கல்வி மட்டும்தான் தேவைப்படும். ஓகே. மனசாட்சி, நிறைய விஷயம் அங்கே தேவைப்படும். இங்கே தேவைப்படுறது எதுவுமே அங்கே தேவைப்படாது. அங்கே வேறு ஒரு நிலை தேவைப்படும். அதுக்கெல்லாம் தோது பார்க்கணும். அதனால் வெவ்வேறு நிலை இருக்குது. ஓகே. சரி, அடுத்து என்ன தகவல் அப்படின்னா யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த பேர்ல் ஆன்சர் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. மூவி புக் பண்ணுங்கள், மூவி புக் பண்ணுங்கள், அடடா மூவி புக் பண்ணுங்கள், இப்படிலாம் நடந்துக்கவே கூடாது. ஓகே. ஏன் அப்படின்னா இப்போ நானே கூட மூவி புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் தோதான சூழ்நிலை அமையணும். ஒவ்வொரு படிநிலையாக தான் நகரணும். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே. உங்கள் அவசரத்துக்கெலாம் எதுவும் தோதாகாது. நீங்கள் இந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தீங்கன்னா தான் எல்லாம் தோதாங்க. அதனால் பதம் பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே. செல்லம் கொஞ்சிக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு ராவடி பண்ணுறதுனால எதுவுமே தோதாகாது. அப்படியே தோதானாலும் அது நஷ்டமாக தான் மாறும். அதனால் பொறுமையாக காத்துருங்க, நானாக கூப்பிடுவேன். ஓகே. சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நமக்கு ஏதாவது கேஷ் கிடச்சிச்சு அப்படின்னா பரவாயில்ல, அது தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும். ஓகே. தற்சமயம் என்ன தகவல் அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி, அதுக்கப்புறம் இயற்பியல் அப்படின்ற மாதிரியான விதிகளால் தான் நம்ம இயங்கிட்டுருக்கிற மாதிரியான ஸ்டேட்டஸ். அதனால் தோதானா தான் நமக்கெல்லாம் தோதாகும். அதனால் பொறுமையாக காத்துருங்க. அவங்கவுங்க கடமையை அவங்க கரெக்டாக செஞ்சிங்கனாலே எரர் இருக்காது. ஓகே. அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு லிமிட்டேஷன் தான். இப்போ என்னோடய ஆத்மாவானது எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நான் ஒரு நிறைவு ஏற்படுத்திக்கணும். உங்களோட ஆத்மாவுக்கு நீங்கள் தான் நிறைவு ஏற்படுத்தணும். அதாவது உங்கள் மனசு நீங்கள் தான் அந்த நிறைவான நிலைக்கு கொண்டு போகணும். நான் என்ன பண்ண முடியும்? என்னை பிடிச்சி சித்திரவதைப்படுத்துனீங்கன்னு நான் என்ன பண்ண முடியும்? உங்களோட பசிக்கு நீங்கள் தான் சாப்பிட்ணும். அதனால் நீங்களே தோதா அமைச்சிக்கங்க. ஓகே. நீங்கள் பயணிக்கிற பாதையில் யாரோ ஒருத்தர் யூட்டர்ன் பண்ணிட்டு போகிறப்ப எல்லா வசதியுமே இருக்குது அப்படின்றனால நீங்களே யூட்டர்ன் பண்ண தேவையில்லை. உங்களோட பாதை என்னவோ அதை அந்த பாதையில் நீங்கள் நடங்க. அப்போ தான் உங்களுக்கு தோதாகும். ஓகே. அதனால் நீங்களே சரி செஞ்சுக்குங்க. ஓகே. சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், நன்றி, வணக்கம், பாய்.